லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரிஸோட 10th எபிசோட இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருந்தாங்கன்னா, ஹீரோ வந்து பென்ட்ரைவ் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வீட்டு வாசல் நிற்கும் போது லீ வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ண வராங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஹீரோ ஸ்பை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதோட தான் இன்னைக்கு வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். இப்படி ஸ்பை பண்ணிட்டு இருக்க ஹீரோவை அந்த 3 பசங்க சைக்கிளில் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஏய் கம்பில் கியூடா போடா போடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அப்படியே கால் தடிக்கி குப்பையில் விழுந்துருவாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அமைதியாக இருங்கடா, அங்கே இருக்கிறாங்கடா அப்படின்ட்டு சைகை காமிக்கும் போது உடனே அவங்க வந்து பிளேட் மாற்றிட்டு நான் வீட்டுக்கு போனோடனே கம்பில் கியூ பார்க்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து லீ வந்து ஓகே இன்னைக்கு நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படி சொல்லிட்டு லீ கிளம்பிடுறாரு. ஹீரோனை வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த பசங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும் இப்போ வந்து ஒரு சோகத்தில் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அந்த பென்ட்ரைவில் என்ன இருந்துச்சுன்னா ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோங்க, ரொம்ப கியூட் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து ஹீரோ நல்லா ரசிச்சிருக்கார் போல். அதை கொடுக்கலான்ட்டு சொல்லி வந்தார். ஆனால் அவருக்கு வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏமாற்றமா இருந்துச்சு இல்லையா, அவரோட ஹார்ட் பிரேக் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. அவரோட ஃப்ரெண்டு யாரு? ஏஐ. ஸோ ஏஐ கிட்ட கேட்குறாரு, இந்த பாரு எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு இன்னொரு பையனோட வந்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொன்னா அது வந்து அறிவே இல்லாத மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கு. உடனே இதில் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயின் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, இது மனசு தறக்கிறதுக்கு விரும்பலைன்னா நம்ம மெதுவாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு ஹீரோ என்ன ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியாமல் அவர் ரிப்ளை பண்ணல. ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நம்மளே ஏதாவது ஒன்று அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் பேசணும்னு தோணுதோ அப்போ எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஹீரோ அப்போ தான் தூங்கலான்ட்டு கஷ்டப்பட்டு தூங்குறாரு. கரெக்டாக இந்த மெசேஜ் வந்தோடனே அவருக்கு தூக்கமே போயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்களோட மேனேஜர் இருக்காங்களே அவங்க வந்திருப்பாங்க. வரும்போது ஹீரோயினோட பிளேஸை பார்த்தா அங்கே வந்து லீயோட ஜாக்கெட் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் லீ கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த கோட்டு நான் உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன், என்ன ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது லவ்னா 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது லவ்னு சொல்லிட்டு லீ வந்து ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து மேனேஜர் கோச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தபோது ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இது போல் அந்த ஜாக்கெட்டை நான் லீ கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேனேஜராக அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வராங்களா, வந்துட்டு இன்னைக்கு வந்து கம்பில் கியூவோட கவரேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் போகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கு போகலை அப்படின்னா ஏன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லி என்ன உண்மை அப்படி கேட்டால், நான் வந்து கம்பில் கியூவோட பெரிய ஃபேனு, ஸோ நான் போனேன்னா இது வந்து தப்பாக இருக்கும், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. மேனேஜர் முழிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. அப்புறமா ஹீரோ வந்து இப்போ அந்த இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு போல். என்னன்னா அந்த நம்மளோட ஹீரோயினுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து ஒரு கவரேஜ் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லி வச்சிருப்பார் போல். ஸோ அவர் இப்போ ஷூட்டிங்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் ஷூட்டிங் ரெடி ஆகிறதுல முந்தே அவருக்கு வந்துட்டு எங்கள் ஹீரோயின் வந்துட்டாங்களா, எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரை கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. மேனேஜர் ஒரு தடவை பிடிச்சி கத்தி விட்டுட்டாரு. டேய் 2 மணின்னு சொல்லிட்டா நீ அமைதியாரு, 2 மணி கண்டிப்பாக டானு வந்துடுவாங்க அப்படி சொன்னோடனே வந்து இப்போ வந்து 2 மணி ஆகுது. மேனேஜர் சொல்கிறாரு, நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு போனால் அங்கே போனால் ஹீரோக்கு மேனேஜர் 2 பேருக்குமே பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட மேனேஜர். அவங்க கேட்குறாங்க, எதுக்கு வந்து ஹீரோயின் வரல அப்படி கேட்கும்போது, என்னங்க நீங்கள் ஒரு கவரேஜ் தானே தர போகிறீங்க, அதை நான் எழுத போகிறேன், அதுக்கு யார் வந்தால் என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோவில் எதுக்கு வரல ஹீரோயின், ஒருவேளை அவங்களுக்கு உடம்பே தான் சரியில்லை, இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்லை என்ன ஆச்சு, விலாவரியா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு மேனேஜரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் டக்குன்னு கேட்டுறாங்க, உனக்கு என்ன அவங்க மேலே ஒரே கன்சர்னாக இருக்குது, ஒருவேளை அவங்கள பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டுருவோம். மேனேஜருக்கு ஷாக் ஆகிடுது. அவர் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி டக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவில் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லி 2 பேரும் சிரிச்சு மழுப்புறாங்க. உடனே மேனேஜர் சொல்கிறாங்க, நான் வேணா ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் வெளில இருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோ மேனேஜரை சொல்லும்போது அவர் வெளில போயிடுறாரு. இப்போ ஆனால் அவர் வெளில போயிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு, என்னதான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அவர் யோசிக்கிறாரு, ஐயோ அந்த லேடி கண்ணு மிக்கிற நொடியில் கண்டுபிடிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குதான்னு உண்மையாக சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இந்த கேள்வி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு வேற ஒரு ஆளோட இருந்தால் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்களா. ஒன்றும் இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா, அப்போது வந்து உங்களுக்கு ஒன்று தெரியாதா, அவங்க ஹீரோயினும் வந்துட்டு லீயும் இப்போ டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோடனே என்னது அப்படியா அப்படின்னு அவர் ஷாக்காக கேட்குறாரு. உடனே மேனேஜர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் அது மாதிரி நடக்க போகுது, ஸோ நம்ம 2 பேரும் வந்து டீம் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து லீயை பிடிக்கும், உங்களுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும், அதனால வந்து 2 பேரும் சேர விடாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னோட எல்லா பவரும் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹீரோயினை
வேணால் உங்கள் செட்டுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அவங்கள ஜெயிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம டேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்பல் கியூவில் ஒரு ரிச் ஃபேமிலியில் ஒரு மருமகான ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்கள டேரக்டர் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து புக் பண்ணிடுறாரு அவங்க அம்மாவையே. ஆனால் இது வந்து இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது. மேனேஜர் முடிக்கிறார், ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கட் பண்ணால் இப்போ ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க மேனேஜர் வராங்க. மேனேஜரும் ஹீரோயினும் அட் டைம் சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க நான் வந்து கம்பல் கியூ செட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. மேனேஜர் சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு. உடனே வந்து அவருக்கு கேட்குறாங்க, ஆமாம் உன் மனசு எதுக்கு மாறிச்சு அப்படின்னா, நமக்கு பிடிச்சது கையில் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதை நான் அழுவ விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பெஸ்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் வந்துட்டு இப்போது கம்பல் கியூ செட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நடுவில் ஷூட்லாம் நடந்துட்டுருக்க போல் அதுக்கு நடுவில் தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டிக்கல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செட்டில் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்டோகிராஃபாக நம்ம எத்தனையோ தடவை மீட் பண்ணிக்கோ, நீங்கள் என்ன ஆட்டோகிராஃபில் கேட்குறீங்க, நம்ம வேணால் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாமே அப்படி கேட்கும்போது, இல்லை இது எனக்காக இல்லை என்னோட கல்லிக்கோட பையனுக்காக அப்படி சொன்னேன்னே அவர் முறைச்சிட்டு ஒரு சைனை போட்டு கொடுத்துட்டு ஓகே சொல்கிறாரு. இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டின்னர் இருக்குது, நீங்கள் பிஸியாக இல்லைன்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு இதுதான் லாஸ்ட் டைம், இன்னொரு டைம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு எல்லாமே நான் உனக்கு சொல்லணுமா, எடுத்து சொல்லணுமா, நான் உன்னை தனியாக கூப்பிட்றேன்னா உனக்கு தெரியலையா, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்ட்டு, எனக்கு உன் மேலே ஆசை இருக்குன்னு உனக்கு புரியலையா, நான் தான் அந்த ஆன்லைன் ஆப்பில் பேசின பையன், நைட்டு ஃபுல்லாக நீ ஒருத்தவங்கிட்ட பேசினேன் அது நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹீரோ எனக்கு ஒன்றுமே புரியல, நமக்கும் ஒன்றும் புரியல. கட் பண்ணால் அது வெறும் அவர் நினச்சி பார்க்குற இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. அவர் சொல்கிறாரு இந்த நைட் வர முடியுமா மற்றதை கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை என்னால் வர முடியாது, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படி சொல்லிட்டு. அவங்க வந்து கேட்குறாங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இங்கே ஷூட்டிங்கில் அப்படி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு இன்றைக்கி சீன் இல்லை சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வெளியில் போயிட்டு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சரின்னு விட்டுடுறாங்க. இப்போ ஆன்லைன் ஆப்பில் இருக்க அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்ப பார்க்கும்போது ஹீரோ தான் வந்து ஆன்லைன் ஆப்பில் இருக்க அக்கௌண்ட்டே வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். அதனால இப்போ அந்த பையனுக்கு மெசேஜ் போக மாட்டேங்குது. உடனே இவங்க அப்செட் ஆயிடுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடாரு இதுதான் இஷ்யூன்ட்டு. ஸோ அவர் வந்து அதை பற்றி சொல்ல வராரு. ஆனால் அவர் டேரக்டர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க ஒருத்தவங்க. டேரக்டர் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் தலை ஃபுல்லாக வந்து வயசானவர் மாதிரி கெட்டப் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த டேட்டிங் பண்ணுற அந்த ஆன்லைன் ஆப்பில் இருக்க பையன் தானே டேரக்டர் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவர் வந்து வயசானவர் மாதிரிலாம் கெட்டப் போட்டு அப்படியே இருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து செம்மையாக பண்ணுறாரு. அவர் வந்துட்டு எனக்கு எந்த ஸ்டண்ட்டு யாருமே வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணுறாரு. ஹீரோயினை வந்துட்டு இதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஹீரோ அடிக்கிற மாதிரிலாம் போகிறாங்க பாருங்க. அப்படியே ஹீரோயினில் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க மேனேஜர் இவங்களை வந்து ரெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க டே உனக்கு என்ன இன்னொரு டேட்டிங் ரூமர் வரணுமா என்ன, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பார்த்தே நீ ஏதோ யோசிச்சிட்டே இருக்கா, அந்த பொண்ணு அங்கே இருக்கான்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வேறு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, என்ன உனக்கு தெரியுமா இந்த ஆன்லைன் ஆப் கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆன்லைன் ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஹீரோயின் மேலே இருக்க ஆசை உனக்கு என்ன போயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்களா. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அந்த இவருக்கு டூப் போடுறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை, லோயர் எனக்கு வந்து பேக்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேறு வழியில் நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். இப்போ வந்து ஹீரோ இதை கேட்டுறாரு. இதை பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் போயிட்டு நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா, அது வந்துட்டு ஹீரோயினுக்காக கிடையாது, அந்த ஸ்டண்ட்டுக்கு வந்து ஸ்டண்ட் டூப் பண்ணுறவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, நம்ம ஹீரோ கால் வந்து லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிட்டு ஷோல்டரும் வந்துட்டு லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இது பாருங்கள் நான் என்ன நல்லா ட்ரீட் பண்ணிக்கிறேன், முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து வெளில வந்துடும், பட் உங்களோட தான் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயே நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிறீங்க, நீங்கள் முதல்ல ட்ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த ரிப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை அப்படி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் ஐஃபைன் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பார்க்குறாங்க என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட மேனேஜர் போகிறாங்க. போயிட்டு என்னையா பண்ணி வச்சிருக்க, இன்னைக்கு நீ நைட்டு வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற சொன்னேன், இப்போ என்னன்னா
காலை ஒடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படி கேட்கும்போது நான் எங்கே ப்ரப்போஸ் பண்ணுறேன் சொன்னேன், நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக கேட்சப் பண்ணலாம் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு. நான் ஒரு சிம்பிள் பிளானில் வந்திருக்கேன், அந்த பிளான் நீ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நம்மளோட க்ரஷஸை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்மளோட ஹீரோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படி சொல்லும்போது, நான் கங்பில் கியூக்கு தான் ஃபேனு, ஹீரோக்கு கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மேனேஜர் சொல்கிறாங்க, இதை பாரு நீ இந்த கவரேஜ் நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ பொலிட்டிக்கல் டெஸ்க்கே போக முடியாது அப்படி சொல்கிறாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு, இது போல் ஒருத்தர் என்கிட்ட ரைஸ் குக்கர் வித்தார், ஆனால் அவரோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, அவரோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தரமாட்டோங்க ப்ளீஸ் ஃபோன் கட் பண்ணுங்கன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணுறாங்க, இது மாதிரி ரைஸ் குக்கர் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. இப்போ எப்படியாவது அந்த பையன்கிட்ட பேசணுன்ட்டு இவங்க ரொம்ப துடிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மூவியோட டிக்கெட் கொடுக்குறாங்க. இது வந்து விஐபி டிக்கெட், இதை நீ கண்டிப்பாக போகணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் சரி நான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அங்கே போய் பார்த்தா ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்காரு, ஹீரோக்கு பக்கத்து சீட் தான் வந்து ஹீரோயினும். ஸோ அவங்க பார்த்துட்டு வாட் அ கோஇன்சிடென்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இந்த பக்கம் லீ வந்து உட்காருவா, அங்கே லீவோட அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க. வந்தோடனே ஹே நீங்கள் தானா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் லீவோ பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாயிடுது, இவன் எதுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே நடுவில் வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க. அப்புறம் 2 பேருக்கு நடுவில் தான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. லீ ஒரு பக்கம் கூப்பிட்டு பேசுகிறாரு, ஹீரோ ஒரு பக்கம் கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த மேனேஜர் எதுக்கு நம்மளை இப்படி ஒரு இக்கட்டில் வந்து சிக்கி விட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளில போய் பேசும்போது திரும்பி வராரு. வந்தால் ஹீரோயினை காணும். கேட்டால் எங்கே அவங்க கேட்டால் இல்லை அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க இமீடியட்டாக கிளம்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ண தான் போயிருக்காங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த சேர்மன் தெரியும் இல்லையா, பொலிட்டிக்கல் டெஸ்கோட சேர்மன், அதான் லீயோட அண்ணா. அவங்க வந்துட்டு எதுக்கு வந்து ஹீரோவோட கம்பெனியோட சேர்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு அப்படின்னா இல்லை எல்லாமே பணம் தான் காரணம், இதில் ஏதோ ஒரு பெரிய திங் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, இங்கே வந்து மணி லாண்ட்ரிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களே வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் டெஸ்க்கோ கால் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ சொன்ன மாதிரி நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, போக போக காமிப்பாங்க போல. ஹீரோக்கும் வந்து அப்போ ஒரு கால் வந்திருக்கோம்ல, அது யாருன்னா மேனேஜர் தான் கால் பண்ணிட்டு உடனே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ இவரை வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா. வீட்டுக்கு போனால் அங்கே வந்துட்டு ஹீரோவோட அம்மா, தம்பி, அப்புறம் டேரக்டர், மேனேஜர் 4 பேர் இருக்காங்க. மேனேஜர் வந்து ஹீரோ காலிலே விழுந்துடுறாங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, என் வீட்டில் நான் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, என்ன தான் நடக்குதுங்க அப்படி அவர் கேட்குறாரு. உடனே வந்து ஹீரோவோட அம்மா வந்து அப்படி இது பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுப்பா அப்படி சொல்லிட்டு சொன்னால், அதாவது நீ நடிக்கிற கங்பில் கியூவில் எனக்கும் ஒரு ரோல் கிடச்சிருக்கு அப்படி சொன்னோடனே ஹீரோக்கு மயக்கமே வந்துடுது. என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க, என்னையும் அதில் நடிக்க வைக்கிறீங்க, என் தம்பியும் நடிக்க வைக்கிறீங்க, பத்தாதுக்கு எங்கள் அம்மாவே உள்ள கூப்பிட்டுட்டீங்க, இப்போ எங்கள் ஃபேமிலி என்ன கங்பில் குக்கு நேர்ந்து விட்டவங்க ஐட்டமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன் அப்படி சொன்னோன்னு வேறு வழி இல்லாமல் ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹீரோனோட ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ ஹீரோயினை காணும். லீவ் வந்து பார்க்குறாரு, என்ன ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் ஆளே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் கூட சாப்பிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ வரைக்கும் அவங்க பேசல. அப்போ கேட்குறாங்க நீ ஏதோ சொல்லுமா அப்படின்னா, இல்லை அவங்க வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ்க்காக போயிருக்காங்க, இனிமேட்டு கொஞ்சம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க அப்படி சொல்லும்போது, இதை நீ வேணும்ட்டு தானே செய்கிற, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வெக்கம் இல்லை, எனக்கு உங்க கூட திருப்பி சேரணும் அப்படின்ட்டு சொல்லும்போது லீ கேட்குறாரு, அப்போ எதுக்கு நீ அப்போ என்னை விட்டுட்டு போன அப்படி சொன்னோன்னே ஏதோ நடந்திருக்கு போல, அதை சொல்ல மாட்டாங்க. உடனே அவங்க டாப்பிக்கை மாற்றிட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கே வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க, அங்கே இவங்க தான் வர சொல்லியிருப்பாங்க போல, மேனேஜர் தான். ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலில் தான் பக்கத்து ரூமில் வந்து ஹீரோ, லீவோட அண்ணா, இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹீரோ கிட்டே இருக்கீங்க, அவங்கள எதாவது பண்ணிட போகிறீங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை அவனை இரிட்டேட் பண்ணுறதை பார்த்தா நீ வந்து கோவப்படுற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்படியே கோவப்பட்டு என்னன்னா நான் இன்னும் நிறையா அவனுக்கு செய்வேன் அப்படி சொல்லும்போது, அவரை கொலை பண்ணிடுவீங்களா என்ன அப்படின்ட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதோட கட் பண்ணிட்டு லீயும் ஹீரோவும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து போட்டியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது
இவங்க பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினும் மேனேஜர் கூட சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ 4 பேரும் அட் டைம் வெளில வராங்க. வரும்போது 4 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்து ஹாய் சொல்கிறாங்க. ஆனால் லீ வந்து ஓவர் எக்ஸைட்டடாக ஹாய் என்ன பண்ணுறீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக தான் வந்திருக்கோம் அப்படி சொன்ன உடனே வாங்கலேன் போய் டீ குடிக்கலாம் அப்படி சொன்ன உடனே ஹீரோயினில் குடிக்கலாமே அப்படி சொல்லும் போது மேனேஜர் சொல்கிறாங்க நானும் வரேனே அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் இந்த ஹீரோ மட்டும் விட்டு வரா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே 4 பேரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற இந்த இடத்துல தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்து என்னென்ன நடக்குது, ஹீரோ எப்போ தான் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணுவார் எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இல்லை அதுக்கு அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.